ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போகலாம். கொஞ்ச நாளாகவே ஒரே மழையாகவே இருக்குது. ஒரு இடமும் வெளியே போகலை. இன்றைக்கி அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். கிளம்பும்போது ஃபஸ்ட்டு இயற்கையெல்லாம் பார்த்தோம். அடுத்து சூரியன் வந்து பளிச்சுன்னுட்டு இருக்குது, அதையும் வீடியோ எடுத்தோம். அடுத்து பார்த்தா என்னடா மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா க்ளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்குது, மழை வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் காத்தாடி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த காத்தாடியெல்லாம் எந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக அப்படியே இயற்கையாக தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே மனசெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்து, அது வீடியோ எடுக்கும்போது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மழை எப்படி இப்போ வரும்னு நினைக்கிறேன். மேகம்லாம் நல்லா கருத்து போயிருக்கு. அதுக்கு முன்னே கன்னியாகுமரியை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமாட்டு இருந்துச்சு. ஒரு இடம் க்ளவுட்ஸ் வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு, ஒரு இடம் வந்து நல்லா பளிச்சு வெள்ளையாக பனிமலை மாதிரி இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்து சேர்ந்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி வந்துட்டோம். ஆனால் கன்னியாகுமரிலையுமே நல்லா வெயிலும் டார்க்கு க்ளவுட்ஸ் அந்த பக்கம், இந்த பக்கம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்தோம். கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி சிப்பி அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம். அப்படியே போய் கடலில் போய் கால் நனைக்க போனோம். கடலில் போய் கால் நனைச்சிட்டு ஒரு வழியாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும்போதே இருட்டியாச்சு. அப்படியே இருட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். திருவள்ளுவர் சிலையிலையுமே இந்த லைட்டு வந்து போடலை, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த லைட்டு வந்து இப்போது அந்த கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்கல்ல, அதுக்காக அந்த லைட்டு வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டு போடுறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக போட்டாங்க. பார்த்துட்டு அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த அலையோடு கலந்து அந்த லைட்டும் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருந்து பார்க்குறதுக்கு. மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.